கண்ணியமானவர்களே, பல வருடங்களாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டும் உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் கவலையை விட்டு தள்ளுங்கள். இன்று உங்களுக்கு என்ன வேலைகள் இருந்தாலும், என்ன தேவைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைய இரவு முடிவதற்குள் இந்த ஒரு திக்ரை 27 திக்ருகளை நீங்கள் ஓதிருங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்து பார்க்காத தேவையாக இருந்தாலும் அந்த தேவையை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். ஏனென்று சொன்னால் சக்தி மிகுந்த ஒரு திக்ரை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால துல்ஹஜ் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இன்னும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளான பரக்கத் பொருந்திய ஒரு வியாழக்கிழமையினுடைய தினத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த ஒரு தினத்தில் இந்த ஒரு திக்ரம் மட்டும் நீங்கள் செய்வதின் காரணமாக உங்களுடைய துஆக்கள் எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ் உடனடியாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். அந்த ஒரு திக்ர் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதை எப்படி ஓத வேண்டும் அப்படின்னா, நீங்கள் இன்றைய இரவு மக்ரிப் தொழுகை முடித்த பிறகு அல்லது இஷா தொழுகை முடித்த பிறகு இந்த 26 திக்ருகளையும் ஒரே நேரத்தில் ஒரே அமர்வில் ஒரே நியத்தில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நாளை காலை உங்களுடைய துஆக்கள் கபூலாக்கப்படும், உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ர் என்ன, எப்படி ஓதணும் அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவதாக நபி அவர்களின் மீது ஸலவாத் சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ இத்ரதிஹி பி அததி குல்லி மாலூமின் லக். இரண்டாவதாக இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா வல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி யா ஹய்யூ யா கய்யூம். மூன்றாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான்காவதாக சுபஹானல்லாஹி. ஐந்தாவதாக அல்ஹம்துலில்லாஹி. ஆறாவதாக லா இலாஹ இல்லல்லாஹு. ஏழாவதாக அல்லாஹு அக்பர். எட்டாவதாக அல்லாஹு சமத். ஒன்பதாவதாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. பத்தாவதாக சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. 11ஆவதாக யா ஹய்யூ யா கய்யூம். 12ஆவதாக யாதல் ஜலாலி வல் இக்ராம். 13ஆவதாக யா ஹன்னானு யா மன்னானு. 14ஆவதாக சையதுனா கரீமு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 15ஆவதாக சையதுனா ஜவாதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 16ஆவதாக சையதுனா ரவுஃபுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 17ஆவதாக சையதுனா ரஹீமுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 18ஆவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 19ஆவதாக அல்லாஹும் மஃபிர்லி லில் முஃமினீன வல் முஃமினாத். 20ஆவதாக அல்லாஹும் மஃபிர்லி லில் வாலிதை. 21ஆவதாக அஸ்தக்ஃபிருல்லா. 22ஆவதாக ரப்பிக்ஃபிர்லி வ அதூபு அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். 23ஆவதாக அன்தல் ஹாதி அன்தல் ஹக் லைஸல் ஹாதி இல்லா ஹுவ. 25ஆவதாக ஹக்குன் ஹுவ. 25ஆவதாக அல்லாஹு ஹுவ. 26ஆவதாக ஜஸல்லாஹு அன்னா சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஹுவ அஹ்லுஹு என்ற இந்த 26 திக்ருகளையும் இந்த துல்ஹஜுடைய மாதத்தில் இன்றைய தினத்தில் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துஆக்களை கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய துஆக்கள் ஒன்று கூட மறுக்கப்படாது. அது எப்பேற்பட்ட துஆவாக இருந்தாலும் இதைவிட ஒரு சிறந்த, இன்றைய நாளை விட ஒரு சிறந்த தினத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக இன்றைக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நீங்கள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும், வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சொந்தமாக வீடு இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, அல்லது ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க, அல்லது வறுமை பிரச்சனையில் இருக்கிறீங்க, அல்லது கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் பிரச்சனை, மாமனார் மருமகள் மாமியாக்குள்ள குடும்பத்தில் பிரச்சனை, இப்படி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் கவலையே படாதீங்க. இந்த ஒரே ஒரு திக்ர் போதுமானது. இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்னும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய லிங்க்கை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளை கழிச்சிடாமல் இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை இந்த ஒரு திக்ர் உங்களுக்கு மாற்றித் தரும். இன்னும் உங்கள்கிட்ட யாரெல்லாம் கடன் பிரச்சனை,
துவா கபூல் ஆக மாட்டுது அப்படிங்கிற பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இப்படி யாரெல்லாம் எதெல்லாம் உங்கள்கிட்ட சோதனைகளை சொல்கிறாங்களோ அல்லது உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனைகள் வந்து முறையிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவர்களினுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். ஆக கண்ணியமானவர்களே, இன்றைய தினத்தை வீணடித்து விடாமல் நம்ம அனைவரும் இந்த ஒரு திக்கரை ஒரே அமர்வுள்ள ஒரே நீயத்தோடு ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரினுடைய துவாக்களையும் அல்லாஹ் கபூலாக்கி வைப்பானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு